அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போட்டு கடுகு வெடிச்சதையும் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் 4-5 வரமிளகாய் கிள்ளி போட்டு ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டு பூண்டை தட்டி போட்டு வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ கூடவே நல்லா பழுத்த தக்காளி பழமாக 1 அல்லது 2 இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் வதங்கின பிற்பாடு இதில் வந்து தண்ணி நான் 5 டம்ளர் எடுத்துக்கிறேன். ஏன்னா அரிசி வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி பருப்பு 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரிசி பருப்பு 2 கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு இறக்குறீங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி. சூப்பரான காம்பினேஷன் பச்சை புளி கரைசலுங்க. அதுக்கு தேவையான அளவு புளி எடுத்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு அது கூடவே கொஞ்சம் போல் வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் பச்சையாக கட் பண்ணி போட்டு கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பச்சை புளி கரைசல் ரெடி. அரிசி பருப்பு சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அரிசி பருப்பு சாதம் கூடவே பச்சை புளி கரைசல், சூப்பரான மாட்டினை, கெட்டியான தயிர் அண்ட் மாங்காய் ஊறுகாய். பாய்.